வணக்கம் மீனராசி அன்பர்களே. மீனராசி அப்படின்ன உடனே சுறுசுறுப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எதையுமே படபடன்னு முடிச்சு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு காரியங்கள் நிற்கக்கூடாது. அதே மாதிரி எடுத்த காரியத்தை செய்கிற மாதிரியே உங்களுடைய நீட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலர். பொசசிவ் அப்படிங்கிற வேர்டை சொல்லிடலாம். எந்த விதமும் மாற்றங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருப்பீங்க. ரொட்டீன் ஒர்க்கில் ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை அழகாக வைத்து கொண்டிருப்பீங்க. மறதிங்கிறதே உங்கள்கிட்ட கிடையாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல கில்லாடினீங்க. அப்படி ஸ்ட்ரென்த் பவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிற உங்ககிட்ட ஒரு 5 கிரகம் ஒன்றா உட்காந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் எனர்ஜெஸ்டிக்காக இருப்பீங்களா, டல்லாக இருப்பீங்களா அப்படின்னா எனர்ஜெஸ்டிக்காக தான் இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற உச்சத்தில் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர் நீங்கள். அப்போ பார்க்கும்போது பாருங்கள், சுக்கிரன் இருக்காரு, சனி இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். 5 கிரகங்களில் சுக்கிரனும் புதனும் வக்கரம் கதிகளை பெற்றுக்கொண்டிருக்க நிலையில் கூட உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா அதே மெயின்டெனன்ஸ். எத்தனை பேர் தலையில் ஏறி உட்கார்ந்தா கூட என்னால் சுமக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு. 3ஆம் இடத்துக்காரர் அமர்ந்திருக்கிறதுனால முயற்சியை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய தாரக மந்திரம். எதையுமே பர்சவேஷன் சொல்லலாம். பர்சவரன்ஸ். அந்த பர்சவரன்ஸில் எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுவீங்க. அப்படிப்பட்டவர் நீங்கள். பொறுமை உங்களுக்கு உண்டு. பொறுமையின் அந்த எல்லைக்கே போயிட்டு கூட வருவீங்க. அவ்வளோ பொறுத்துப்பீங்க. ரொட்டீன் செய்யக்கூடிய காரியம் செய்வீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆரம்பித்து இந்த வாரத்தை நடத்தி கொள்ள போகிறார். அப்படி 2ஆம் இடத்துலேருந்து வரும்போது நார்மலாக முதல்ல 2 நாளைக்கு கொஞ்சம் காசு செலவாகும். 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பைசாலாம் வர ஆரம்பிச்சிடும். பைசா விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாடும். மனசும் நிறைவாக செய்வீங்க. எல்லா காரியத்தையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளும் உண்டு, சுப செலவுகள். ஏன்னா குரு உங்கள்கிட்ட 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய பார்வையால் 7ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார். அங்கே ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது அமர்ந்து உங்களுடைய ராசியிலேருந்து இருக்கக்கூடிய 5 பேரையும் பார்த்துடுறார். இப்போது யாருன்னா ஒருத்தர் அனுகிரகமாக பார்க்குறவங்க அடிதடிலாம் இல்லாதவங்களா இருந்தாக்க சரிங்க, ஏற்ற அப்படி இருக்கிறவங்க அப்பா பார்த்துருக்குறாங்க, பெரியப்பா பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய ஞானகாரகனாக இருக்கிறதுனால யாரும் ஒன்றும் பெருசாக அமகலம் பண்ணாமல் உங்களோட அமைதியாக மனசிலே சிந்தனா சக்தி மட்டும் இருக்கும். எக்ஸிக்யூஷனில் பெரிய எஃபெக்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காது அப்படிங்கிறதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகிறோம் நம்ம உத்வேகமாக பார்த்தீங்கன்னா, செயல்முறையில் பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றின எல்லா விதமான நுவான்சஸ் எல்லாம் உட்காந்து டீகோட் பண்ணி எடுத்துருவீங்க. இதை எடுத்த உடனே நீங்கள் எக்ஸிக்யூஷன் போகிறதுக்கு யார்கிட்டனா போய் நிற்கணும் இல்லைங்களா? யார்கிட்டையும் நிற்க வேண்டாம். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குன்னே ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, அந்த குரூப் கிட்ட கொடுப்பீங்க. அவங்க எல்லாருமே தைரியசாலிகள். நீங்கள் எதை கொடுத்தாலும் அடித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட டீகோடர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க. 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். இதை நீங்கள் அழகாக உட்காந்து மெயில் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் அழகாக அப்படியே டெர்மினாலஜிலாம் பர்ஃபெக்டாக விழும். அதுக்கு தான் சந்திரன் மூவ் ஆகிட்டு இருக்கார். சொன்னேன் இல்லையா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் மூவ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போது அழகாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஸ்கில்ஃபுல் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பைசா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கேட்குறீங்க, கொடுத்துருவா. ஒரு ப்ரொமோஷன் கேட்குறீங்க, கொடுத்துருவாங்க. இடமாற்றம் கேட்குறீங்க, கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்துடும். புதன் உங்களுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால புத்திசாலித்தனமாக எந்த காயை எப்போ நகர்த்தணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. செஸ்ஸில் சொல்லுவோம் இல்லையா, காயினை குயின் கிட்ட போகணுமா இல்லை ரூட் கிட்ட வச்சு பண்ணணுமா, கிங் அட்டாக் பண்ணணுமான்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? இந்த கால்குலேஷன் எல்லாம் இங்கே வந்துடும். அனாவசியமாக எந்த காயை நகர்த்த மாட்டீங்க. நகர்த்தினா அந்த காயை ஒரு வாட்டி அழகாக மூவ் பண்ணிடுவீங்க. இந்த சக்ஸஸ் ஸ்டோரி அழகாக இந்த வாரத்தில் உங்கள் கைக்கு பலனாக அமைய போகிறது. அப்படின்னால 5 என்ற எண் ரொம்ப முக்கியமான எண். அதே போல் 9 என்ற எண்ணும் உங்களுக்கு முக்கியமான எண். 5, 9 காம்பினேஷன் இந்த வாரத்தில் நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். இந்த வாரத்திலே உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதனுக்குடைய தேவத்தை என்ன நார்மலாக விஷ்ணுனா ராமர்னு சொல்லுவோம். ராமரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படின்னா நவமி இருக்குது. ஆனால் ராம நவமி அன்னைக்கு அவசியம்
பறவைகளுக்கும் நீங்கள் ஜடாயுலாம் நம்ம மோட்சம் கொடுத்தாருன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அப்படி பறவைகளுக்கும் மோட்சம் தருவதற்காகத்தான் இந்த தண்ணியெல்லாம் நார்மலாக பறவைகளுக்கு தானம் பண்ணுவது, தானியங்களை எல்லாம் நீங்கள் வந்து தானம் கொடுப்பது அப்படின்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல வளமும் நலமும் மேன்மேலும் உயரக்கூடிய ஒரு எண்ணங்களும் வரும் என்பதனாலே இதெல்லாம் செய்யுங்க. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.